புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்று நிகழ்வில் புதுச்சேரி மட்டுமின்றி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்காக கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். மேலும் தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன் குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெற்ற கூற்று திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30க்கு மாதாவுக்கு வைரகிடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது. ஜிம்மரில் காலியாக உள்ள தரவு உள்ளீட்டாளர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி பயன்பாடுகள் பிடெக் அல்லது பிஎஸ்சி ஆகிய துறைகளில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் கணினி இயக்குதல் போதிய அறிவும் நிமிடத்தில் 8000 கீ டிப்ரெஷன்ஸ் வேகத்தில் தட்டச்சு செய்யும் திறனும் பெற்றிருப்பது அவசியமாகும். விண்ணப்பதாரர்கள் 30 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இருப்பினும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் தகுதியுள்ள நபர்களுக்கு மாதம் 20,000 முதல் 29,200 ரூபாய் வரை ஊதியமாக வழங்கப்படும். இந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நேர்முக தேர்வு மற்றும் தட்டச்சு தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வரும் மே 6, 2026 அன்று காலை 9 மணி அளவில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள நெப்ராலஜி அல்லது மெடிக்கல் ஆன்காலஜி துறையில் நேர்முக தேர்வு நடைபெறும். ஆர்வமுள்ளவர்கள் தங்களின் கல்விச் சான்றிதழ்கள் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் நேரடியாக கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கனூரில் வாக்குச்சாவடி அருகே பிரச்சாரம் செய்த இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நேற்று முன்தினம் நடந்தது. மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் வாக்குச்சாவடியின் அருகே பிரச்சாரம் செய்தது தொடர்பாக பாஜக இந்தியா கூட்டணி கட்சியினர் இடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கனூர் போலீசார் வாக்குச்சாவடி அருகே தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் தடியடி நடத்தி களையப்போக செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருக்கனூர் போலீசார் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திருக்கனூர் அண்ணாதுரை, ராஜீவ் பிரகாஷ், செந்தில் வேலன் உட்பட மேலும் பலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். போக்குவரத்து துறையின் PY05 VH வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலக செய்திக்குறிப்பில் புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05 VH வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை இணையதளத்தில் வரும் 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவுச்சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் கிளிக் செய்வதன் மூலமாக இன்று 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் 4:30 மணி வரை நடக்கும் ஏலத்தில் பங்கு பெறலாம். அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகள் இன்று 11ஆம் தேதி முதல் இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு காரணமாக வரும் 16ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. அரியாங்குப்பம் மேற்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த தேர்தலில் ஆள் மாறாட்டம் செய்து பாஜக வேட்பாளருக்கு கள்ள ஓட்டு போட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலை ஒட்டி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு சமுதாய நலக்கூடத்தில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற ஒரு வாலிபர் சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த தேர்தல் அதிகாரி பெயர் ஸ்ரீனிவாசன் என அறிவிக்க பாஜக, காங்கிரஸ், பிற கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் குறித்து கொண்டுள்ளனர்.
ஆனால் காங்கிரஸ் ஏஜென்ட்டுக்கு சந்தேகம் ஏற்பட்டு வாக்காளர் பட்டியலில் சோதிப்பதற்குள் அந்த வாக்கை பதிவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அவர் வாக்கை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்தபொழுது காங்கிரஸ் ஏஜென்ட் தடுத்து நிறுத்தி அவர் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இது தொடர்பாக திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தபொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதும், புதுச்சேரி எல்லையை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டம் தொரவியைச் சேர்ந்த அரவிந்த் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவரிடம் ஒரு அரசியல் கட்சியினர் அழைத்து சீனிவாசன் என்பவருக்கு வாக்கு செலுத்த வரமாட்டார், எனவே அரவிந்த் வந்து வாக்கு செலுத்துமாறும் அதற்கு பணம் தருவதாகவும் கூறியிருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்தே அரவிந்த் அங்கு வாக்குப்பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திர தொகுதியாக கருதப்பட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதி இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் போட்டியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் MBBS படிப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்க தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ ஆணையத்தின் செயல் டாக்டர் ராகவ லங்கர் கடந்த 7ஆம் தேதி வெளியிட்டுள்ள இந்த உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தலைமை செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை சுட்டிக்காட்டியும் அதை அமல்படுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதல்வர், தலைமைச் செயலர் உள்ளிட்டோருக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச ஆணையர், சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி மனு அனுப்பியுள்ளார். மேலும் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: விதிமுறைகளின்படி MBBS படிப்புகளுக்கான கால அளவு 4.5 ஆண்டுகள் மட்டும். இதற்கு மட்டும் மாணவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் ஓராண்டு கட்டாய பயிற்சியின் பொழுது மருத்துவக் கல்லூரி நிர்வாகங்கள் அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இதை மீறினால் தேசிய மருத்துவ ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நாளை 3 மையங்களில் ராணுவ பணிகளுக்கான தேர்வு நடைபெறுகிறது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைகளுக்கான தேர்வுகளை நடத்த புதுச்சேரியை ஒரு மையமாக மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்ந்தெடுத்துள்ளது. அதன்படி நாளை புதுச்சேரியில் 3 துணை மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான தேர்வு கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் 3 பிரிவுகளாக நடைபெறவுள்ளது. இதில் 140 தேர்வர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமிக்கான தேர்வு அன்று காலை 10 மணி முதல் 2 பிரிவுகளாக நடக்கிறது. இதில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 277 தேர்வர்களும், லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 195 தேர்வர்களும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 612 தேர்வர்கள் புதுச்சேரியை மையமாக தேர்வு செய்துள்ளனர். இத்தேர்வை நடத்த புதுச்சேரி அரசு பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்வர்களுக்கான புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து காலை 7:30 மணி முதல் சிறப்பு பேருந்தும் இந்த மையங்களுக்கு இயக்கப்படுகின்றன. மேலும் இத்தேர்வு முடிந்து திரும்பும் பொழுதும் இந்த